திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் 2023 வரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. பிரதோஷ வழிபாடு, பழைய மற்றும் மறைந்து வெளிப்பட்ட சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தல், குழந்தைகள் போட்டி, திருமுறை ஓதுதல் மற்றும் சைவ சமய பேச்சு போட்டிகள், சிவபுராணம் பாராயணம் இயக்கம், உலகளாவிய வாராந்திர சிவபுராணம் கூட்டு வழிபாடு, அகத்தியர் தேவார திரட்டு பயிற்சி வகுப்புகள், திருவாசகம் ஆன்லைன் மற்றும் நேரடி முற்றோதல்கள், திருமந்திரம் ஆன்லைன் மற்றும் நேரடி வகுப்புகள், திருவாசகம் முற்றோதல் பாடும் பயிற்சி, திருத்தல யாத்திரை, குருபூசை வழிபாடுகள், அழகிய கூத்தன் அடியார் திருக்கூட்டத்துடன் இணைந்து உழவாரப்பணி, சிவசுவை மற்றும் சத்சங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சி, பஞ்சபூத தலங்களில் விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் வழங்குதல். பிரதோஷ வழிபாடு மாதந்தோறும் 2 பிரதோஷம் என 24 பிரதோஷங்கள் 2021, 2022 பட்டுக்கோட்டை சுற்று வட்டாரத்தில் உள்ள சிவாலயங்களில் பிரதோஷ வழிபாடு செய்து சைவ விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பழைய மற்றும் மறைந்து வெளிப்பட்ட சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தல், கருப்பூர் மற்றும் அலிவலத்தில் நிலத்தில் மற்றும் குளத்தில் புதைந்து வெளிப்பட்ட சிவலிங்கங்கள் முறையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. குழந்தைகள் போட்டி, இளம் பிராயத்திலேயே இறை உணர்வோடும் சிவ சிந்தனையோடும் வளரும்போது இயற்கையாகவே கல்வி, உடல் மற்றும் மனநலம், நல்லொழுக்கம் மேம்பட்டு சிறந்த எதிர்கால வாழ்வு அமையும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஆன்லைன் மூலம் குழந்தைகள் போட்டி தொடங்கப்பட்டது. உடைய செவியன் விடையேதியோ தூவின் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசிய என் உள்ளம் கவர் கல்வன் ஏருடைய மலரான் உனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீருடைய பெருமாபுரம் மேடைய இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் குழந்தைகள் கலந்து கொண்டனர். 2021-22 ஆண்டு 400 குழந்தைகள் பெயர் பதிவு செய்து 200 பேர் போட்டியில் கலந்து கொண்டு 27 குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. 2023 ஆண்டு 110 குழந்தைகள் போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பாக பாடியும் பேசியும் இருந்தனர். அதில் 22 குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நன்னெறிக்கு உயிப்பது ஓதுவார் தம்மை, நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நம சிவாயவே. எம்பந்த பல்வினை நோய் தீர்த்திட்டு எமை ஆடும் சம்பந்தன் காடியற்போ
எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமை ஆளும் சம்பந்தன் பாடியற்கும் தன்னையும் மாட்டும் அம்புந்து கண்ணாலும் தானும் அணித்தில்லை செம்பொன்சி அம்பலமே சேர்ந்திருக்கையாயிற்றே. சிவபுராணம் பாராயணம் இயக்கம். சிவனடியார்கள் எல்லோரும் சிறியவர் முதல் பெரியவர் வரை சிவபுராணத்தை பாடி வழிபட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிவபுராணம் மனப்பாடமாக பாடுபவர்களிடம் வீடியோ கால் மூலம் பாடச் சொல்லி கேட்டு அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டது. குறைந்தபட்சம் 1008 பேருக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. திட்டம் தொடங்கி 27/9/2022 முதல் 11/1/2023 பொங்கல் வரை 108 நாட்களுக்குள்ளாக 1008 சான்றிதழுக்கு மேல் வழங்கி சாதனை படைத்த நிகழ்ச்சி. அதனை 2023 பொங்கல் விழாவில் வெற்றி விழாவாக நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். நமது சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்ட சிவபுராணம் பாராயணம் சான்றிதழை தம்முடைய குருமார்கள் கையில் கொடுத்து பெற்றும் ஃப்ரேம் செய்து தமது பூஜை அறையில் வைத்தும் பெருமையாக கொண்டாடிய சிறந்த சிவனடியார்களுக்கு சான்றிதழ் வழங்கியதில் எமக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை நடத்தப்பட்ட சிவபுராணம் பாராயண இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக மனநம் செய்து ஒற்றுமைக்கு பாராட்டி சான்றளிக்கிறோம். எல்லாம் அல்ல சிவபெருமான் திருவர்கள் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இவர்கள் மென்மேலும் மேல வாழ்த்துகின்றோம். சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிறாங்க. அது சுவாமி அவர்களே அவருடைய திருக்கரங்களால் இப்பொழுது மாணவர்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். சுவாமி அவர்கள் வந்துட்டு அவருடைய கிராமமே பட்டுக்கோட்டையில தான் இருக்கு. அங்க அந்த மாணவர்கள் வந்துட்டு சிறப்பாக வாங்கியிருக்காங்க. வாழ்த்துக்கள், அனைவரும் வாழ்த்துக்கள். உலகளாவிய சிவபுராணம் கூட்டு வழிபாடு. சிவபெருமானிடம் தொடர்ந்து வைக்கும் கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும். சிவபுராணம் பாடி வழிபட்டால் சீக்கிரமே அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற அடிப்படையில் பிரதிவாரம் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை சரியாக 6 மணிக்கு உலகம் அனைத்திலும் உள்ள சிவனடியார்கள் ஒன்று சேர்ந்து கூட்டு வழிபாடாக உலக மக்கள் அனைவரும் கல்வி அறிவு ஞானம் பெற்றிடவும் உலகில் அமைதி நிலவிடவும் தீயவைகள் அழிந்து நன்மைகள் பெருகவும் கணபதி துதி, நால்வர் துதி, சிவபுராணம் பாடி நமது வேண்டுகோளை பஞ்சபுராணமாகவும் சமர்ப்பித்து அபிராமி அந்தாதி மற்றும் வாழ்த்து பாடல்கள் பாடி வழிபாடு நிறைவு செய்யப்படும். 7/10/2022 அன்று தொடங்கி நூற்றுக்கணக்கான அடியார்கள் ஒன்று கூடி ஒவ்வொரு வாரமும் சிவபுராணம் பாடி இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு அளப்பிலா நன்மைகளை அடைந்து வருகின்றனர். அகத்தியர் தேவார திரட்டு பயிற்சி வகுப்புகள். மூவர் முதலிகள் எனப்படும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஆயிரக்கணக்கான தேவார பாடல்களில் இருந்து எல்லோரும் தினந்தோறும் பாடி சிவபெருமான் திருவருளை எளிதாக அடையும் உபாயமாக சிவாலய முனிவர் என்பவருடைய வேண்டுகோளுக்கிணங்க அகத்திய மாமுனிவர் திரட்டி தந்த 25 பாடல்கள் அடங்கிய அகத்தியர் தேவார திரட்டு என்பதனை பண்ணோடு பாடும் பயிற்சி நமது அறக்கட்டளையால் சிறப்பாக தொடங்கப்பெற்று 2022ஆம் ஆண்டு 50 பேர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். 2023ஆம் ஆண்டு 340 பேர் பதிவு செய்து பயிற்சிகள் தொடர்ந்து தரப்பட்டு அதில் 84 பேர் தேர்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பாக பாடி தேர்ச்சி பெற்று அவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. திருவாசகம் ஆன்லைன் மற்றும் நேரடி முற்றோதல். மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பல கூத்தன் தன் திருக்கரங்களால் எழுதிய திருவாசகத்தை எல்லா சிவனடியார்களும் பாடி அதன் பலனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆன்லைன் மூலமாகவும் மற்றும் நேரடியாகவும் ஆலயங்களிலும் அடியார்கள் இல்லங்களிலும் முற்றோதல் சிறப்பாக நமது அறக்கட்டளை சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. திருமந்திரம்
ஆன்லைன் மற்றும் நேரடி வகுப்புகள். திருமூலர் அருளிய 10ஆம் திருமுறையான திருமந்திரத்தை சிவனடியார்கள் அனைவரும் சிறப்பாக கற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு திருமந்திரம் அருட்சபை அறக்கட்டளை திருச்சிராப்பள்ளியில் சிவ மல்லிகா அம்மா அவர்களுடைய சிறப்பான விளக்கத்தோடு திருமந்திரம் ஆன்லைன் மற்றும் நேரடி வகுப்புகள் நமது சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருவாசகம் முற்றோதல் பாடும் பயிற்சி. அழுது அழுது அடியடைந்த அன்பன் மாணிக்கவாசகர் உருகி உருகி பாடிய திருவாசகத்தை அந்த உணர்வோடு பாட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் திருவாசக முற்றோதலில் கலந்து கொள்ளும் அடியார் பெருமக்கள் அனைவரும் பாடி பழக சிறப்பாக நமது அறக்கட்டளை சார்பில் பயிற்சி வழங்கப்பட்டு அந்த பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. திருத்தல யாத்திரை மற்றும் திருவாசக முற்றோதல். தில்லை சிதம்பரம், திருக்கடவூர், திருவாதவூர், பிள்ளையார்பட்டி, திருப்பெருந்துறை, ராமேஸ்வரம், உத்தரகோசமங்கை மற்றும் திருவாரூர் போன்ற திருத்தலங்களுக்கு அடியார்களை அழைத்து சென்று அங்கே திருவாசக முற்றோதல் செய்யப்பட்டது. குருபூசை வழிபாடுகள். திருஞான சம்பந்தர் குருபூஜை பேக்கரம்பன் கோட்டையிலும், மாணிக்கவாசகர் குருபூஜை திருவாதவூர் மற்றும் திருப்பெருந்துறையிலும், சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் திருநாவுக்கரசருடைய குருபூசைகள் உள்ளூர் கோயில்களிலும் அடியார்களுடன் சேர்ந்து கொண்டாடப்பட்டது. அழகிய கூத்தன் அடியார் திருக்கூட்டத்துடன் இணைந்து உழவாரப்பணி கிட்டத்தட்ட 75 சிவாலயங்களில் சிறப்பாக உழவாரப்பணி செய்யப்பட்டது. சிவசுவை மற்றும் சத்சங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சி வாரந்தோறும் சிறப்பாக நடைபெற்று அதனுடைய வீடியோக்கள் நமது யூடியூப் சேனலான சைவ மரபு சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பஞ்சபூத திருத்தலங்களில் கருவறையில் விளக்கெரிப்பதற்காக இலுப்பை எண்ணெய் வழங்கும் திருப்பணி தற்போது திருவண்ணாமலை மற்றும் திருவாரூரில் மாதம் வழங்கப்பட்டு வருகிறது. எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமானை நிரந்தர தலைவராக கொண்ட நமது அறக்கட்டளை சிவனடியார்களின் திருக்கூட்ட அறக்கட்டளை. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிவபெருமான் திருவருளாலும் சிறிய சிவனடியார்களின் அன்பு கலந்த ஆசீர்வாதத்தோடும் ஆதரவோடும் சிறப்பாக செய்து வருகின்றோம். வருங்காலங்களில் இன்னும் நிறைய பணிகள் செய்து சைவம் தலைக்க பாடுபட எல்லாம் வல்ல சிவபெருமான் அருள வேண்டும் என்று மனம் மொழி மெய்களால் வணங்கி வேண்டிக் கொள்கின்றோம். அனைத்து சிறிய சிவனடியார்களின் தொடர்ந்த அன்பும் ஆசிகளையும் ஆதரவையும் வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம்.